குக்கரி சேனலை பார்த்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம். ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி? நான் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்றேன். ஆஹா ஓஹோன்னு பாராட்டுறாங்க. நீங்களும் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்ணுங்க, பாராட்ட வாங்குங்க. தினம் தோறும் வாங்குவே இதயம் எல்லா ஊர்லயும் சூச்சர் பண்ணி இப்போதைக்கு பேஷண்ட் எங்க டாக்டர் வந்து ஸ்டேபிள் கண்டிஷன்ல இருக்காரு. ஃபார் another 6 to 8 hours for his recovery. இதை பத்தி வந்து அந்த மருத்துவர் வெளியில வந்து சொன்னாதான் சார் தெரியும். எங்களை விசாரிச்சதுல அவருக்கு ஏதோ அவங்க அம்மா உடம்பு சரியில்லை, 6 தடவை கீமோதெரப்பி கொடுப்போம், 6 கீமோதெரப்பி கொடுத்து வீட்டுக்கு வந்து நுரையீரல் பாதிப்பு வீட்டுக்கு கூட்டு போயிட்டேன். வீட்டுக்கு கூட்டு போயிட்டு ஆக்சிஜன் வச்சிருந்தேன். 2-3 நாளைக்கு முன்னாடி அவங்க வந்து சிக் ஆயிட்டதுனால வெளியில தனியார் மருத்துவர் போனேன். அங்க போனோடனே இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் நுரையீரல் பாதிச்சிருக்கு, அது ஏன்னு தெரியல அப்படின்னு சொன்னாரா என்னன்னு தெரியல. அவர் என்ன சொன்னாருங்கிறத அந்த பையனும் சொல்லல. அதை பத்தி கேட்க வந்துதான் தர்க்கமாச்சா இல்லையாங்கிறத கூட டாக்டர் வெளியில வந்து அவரே பேசினாதான் தெரியும். நாங்க வந்து அந்த பையன் மூலியமா கேட்கறது தான். ஒரே ஒரு பையன், அந்த பையன் மட்டும்தான். அவனையும் பிடிச்சி போலீஸ் ஹேண்ட் ஓவர் பண்ணியிருக்கோம். ஸோ ஃபர்தர் என்கொயரி போலீஸ் அவருடைய ஓபி ரூம் அவர் ரூம்ல குத்தி இருக்கிறான். கழுத்துல காதனோட பின்பகுதியில நெத்தியில முதுகு 2 பக்கம் முதுகுலையும், அதுக்கப்புறம் வந்து தலையில 2 இடத்துல, வயிற்றுல வந்து கையால தான் குத்துனதுனால வயிற்றையும் வந்து ஸ்கேன் பண்ணி பார்த்ததுல எந்த ட்ரீனிங்கும் இல்லை. மற்ற ஃபுட்ல எல்லாம் பிளட் லாஸ் நிறைய இருந்தது. அவர் ஆல்ரெடி ஹார்ட் பேஷண்ட், ஹார்ட்டுக்காக ஆப்ரேஷன் பண்ணவர். அதில் வந்து மாத்திரை மருந்து அசிட்ரோன் மாத்திரை போடுறதுனால சாதாரணமாக ப்ளீடிங்கே கொஞ்சம் அதிகமாக இருக்கும், எக்ஸசிவாக. இதனால் வந்து எக்ஸஸ் ப்ளீட் ஆனதுனால நம்ம உடனே இமீடியட்டாக தியேட்டர் ஷிஃப்ட் பண்ணி கார்டியோதொராசிக், வாஸ்குலர் சர்ஜரி, நியூரோ சர்ஜரி எல்லா டிபார்ட்மெண்ட் சர்ஜரியும் சேர்ந்து அவரை ரெசிஸ்டேட் பண்ணி நல்ல முறையில் ஆப்ரேட் பண்ணிட்டோம். இப்போதைக்கு பேஷண்ட் அட்ரஸ் அனஸ்தீசியாவில் இருக்காரு. ஹீமோடைனமிக்காக அவர் ஸ்டேபிளாக இருக்காரு. 7 இடத்துல கத்தி குத்து. விக்னேஷ் பல்லாவரம் பெருங்கலத்தூர். விக்னேஷ் பேஷண்டோட பையன் வந்து விக்னேஷ் பெருங்கலத்தூர் பேஷண்ட் தெரியல. அவங்க அம்மா பேரு காஞ்சனா. டாக்டர் வந்து பாலாஜி, அசோசியேட் ப்ரொஃபஸர் மெடிக்கல் ஆன்காலஜி, ரெனவுடு மெடிக்கல் ஆன்காலஜிஸ்ட். அண்ட் ப்ராப்ளம் வந்து அவர் ஆல்ரெடி ஹார்ட் பேஷண்ட்டு, பேஸ் மேக்கர் வச்சிருக்காரு. அயோட்டிக் அனியூரிசமுக்கு அயோட்டாவே ரீப்ளேஸ் பண்ணியிருக்காரு அவருக்கு சிந்தட்டிக் கிராஃப் போட்டு. அந்த மாதிரி கண்டிஷனில் அவர் ப்ளீடிங்கு இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக அசிட்ரோன்னு ஒரு டேப்லெட் போடுவார். அது இந்த மாதிரி கட்டி குத்து பட்டு ப்ளீடிங் ஆனதுனால எக்ஸசிவாக ப்ளீடிங் ஆகும். அந்த ப்ளீடிங்னால தான் அவருக்கு ப்ராப்ளம் வந்தது, கட்டி குத்த விட. இப்போ மருத்துவரோட உடல்நலம் எப்படி சார் இருக்கு? சீரான நிலையில் இருக்கா? இப்போதைக்கு நானும் வந்து ஒரு எமர்ஜென்சி மெடிசன் அனஸ்தீசியாலஜிஸ்ட்டு. ஸோ இமீடியட்டாகவே ரெசசிடேஷன் ப்ரிப்பேர் பண்ணி நாங்கள் பண்ணிட்டோம். இப்போதைக்கு வந்து பாலாஜி சார் வந்து ஸ்டேபிளாக இருக்காரு. இது பேர் வித் அவர் எஃபர்ட் நீங்கள் கமரவன் பேர். மருத்துவ வசதிகள் கொண்ட மருத்துவமனையில் மருத்துவருக்கு பாதுகாப்பு பொறுத்தவரை பக்கத்திலேயே தான் போலீஸ் ஸ்டேஷன். 2000க்கும் மேற்பட்ட நோயாளிகள் டெய்லி வர்றாங்க. ஒவ்வொருத்தருமே வரும்போது இங்கே ப்ரொடக்டிவாக தான் உள்ள வருவாங்க. இவர் ஒருத்தர் தனியாக வந்தவர் டாக்டரை பார்க்க மைக்கெல்லாம் கொஞ்சம் டவுன் பண்ணுங்க. அதனால மற்றவங்க கூட ஏற்கனவே இங்கே வரவர் தான் மாதிரி அப்போ ரூமுக்குள்ள அந்த டாக்டர் போய் பார்த்து இந்த சம்பவம் நடந்தது. நானும் கூட இது பள்ளிக்கரையில் எனக்கு ஒரு இயக்குனர் வந்து வடநாட்டு காவல்துறை அவரை இன்னமும் கூட்டு போயிட்டு விசாரிக்க போறாங்க. டாக்டர் சொன்ன மாதிரி அவருக்கு இங்கே ஒரு 6 ஹியூமோதெரப்பி அவங்க மதருக்கு கொடுத்துருக்காங்க. அதில் அவர் திருப்தி அடையில நுரையீரல் பாதிப்பு இந்த ஹியூமா கொடுத்ததால் வந்தது. அது மாதிரி ஏதோ வேறு தவறுதலான ஒரு புரிதல் வந்து எந்த டாக்டருமே ட்ரீட்மெண்ட்டில் வந்து வஞ்சனை பண்ண மாட்டாங்க. ஒரு மிக சிறப்பாக, அது குறிப்பாக இந்த மருத்துவமனையில் புற்றுநோய் மருத்துவம் ரொம்ப சிறப்பாகவே பண்ணியிருக்காங்க. அது அந்த டாக்டர் பேரில் பெரிய அளவிலான அபிப்பிராயம் எல்லாருக்குமே. நல்ல மருத்துவம் பார்க்கறதில்ல அது மாதிரி. ஆனால் இது தவறுதலான ஒரு புரிதல். யாரோ வேறு யாரோ ஒரு ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் வந்து
இந்த ட்ரீட்மெண்ட் வந்து தப்பு அப்படிங்கிற மாதிரி சொன்னதாக சொல்கிறாங்க. அதனால் அவர் கோபம் அடைஞ்சு வந்து குற்றம் தான் சொல்கிறாங்க. எனிவே இப்போ போலீஸார் வந்து காவல்துறையினர் விசாரிச்சாங்க. நம்ம இணை ஆணையர் வந்திருக்காங்க, டிசி ஏசி எல்லாமே இங்கே இருக்கிறாங்க. இப்போ அவங்களும் இணை ஆணையரும் வந்து ஆப்ரேஷன் தியேட்டரில் பார்த்தாங்க. அவரை வந்து இப்போ நம்முடைய அதுக்குரிய இயக்குனர் சொன்னது மாதிரி அவர் சேஃபாக இருக்கார். ஏற்கனவே அவர் வந்து இருதய நோயினால் பாதிக்கப்பட்டவர், பல்வேறு இது இருந்தாலும் கூட இப்போது பாதுகாப்பான நிலையில் உயிர் பாதுகாப்போடு இருக்கிறார். அதை தொடர்ந்து கண்காணிப்பு. மருத்துவமனை வளாகத்துக்கு உள்ள வந்து ஒருத்தன் கத்தி எடுத்துட்டு உள்ள வராங்க. கத்தி பாதுகாப்பு சின்னதாக கத்தி பாக்கெட்டுக்குள்ளே வச்சு எடுத்துக்கும் போது இது வரும்போது அது பெரிய ஆயுதமாக இருந்தால் இமீடியட்டாக டிடெக்ட் பண்ணிடுவாங்க. அது வேறு எந்த இன்டென்ஷனோட வர்றவன் இங்கே வேகமாக வந்தான் இல்லை அது மாதிரி எதுனா இருந்தால் போகிறது. அவன் அட்டெண்டராக இருந்தவன், ஏற்கனவே இங்கே தொடர்ச்சியாக அட்டெண்டராக இருந்தவன் ஒரு வேகமாக வெறித்தனமாக கத்திக்கின்னு ஓடி வந்தான்னா இங்கே தடுத்து நிறுத்த போலீஸாரும் இங்கே எப்பவுமே இங்கே இந்த ரோட்டில் இருப்பாங்க. அவன் இங்கே ஏற்கனவே அவங்க அம்மாவுக்கு ட்ரீட்மெண்ட்டு மாதக்கணக்கில் இங்கே ட்ரீட்மெண்ட் எடுத்துருக்கான், 6 கீமோதெரப்பி கொடுத்துருக்கான். அப்போ அட்டெண்டராக இங்கே இருந்தவன். இப்போ அதனால இங்கே இருக்கிற மற்ற ஊழியர்கள் கூட ரொம்ப ஈஸியாக விட்டுட்டாங்க. எந்த காலத்தில் சார் ஒரு அட்டெண்டராக இருந்தது சார்? இப்போ போன வாரம் 6 மாதமாக இங்கே ட்ரீட்மெண்ட்டில் இருந்தவங்க, அட்டெண்டராக இருந்தவர். அதனால உள்ள அவர் பேரில் யாருக்கும் சந்தேகம் வரதுக்கான அந்த வாய்ப்பு. சார், அவருடைய தாய்க்கு உரிய சிகிச்சை வழங்காததுனால தான் இது மாதிரி பண்ணிட்டு தான் சொல்றாங்களே சார். அவர் சொல்றது புற்றுநோய்ங்கிறது தன்மையை பொறுத்தது. ஒரு சிலர் வரும்போதே அட்வான்ஸ் ஸ்டேஜில் வரும்போது தான் மெடிக்கல் கீமோதெரப்பிங்கிறதுலே போவாங்க. ஆரம்ப காலத்தில் வந்திருந்தா ஆப்ரேஷனே பண்ணி அவங்க சரி பண்ணிடலாம்.